ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் உரித்து கட் பண்ணி 2 எடுத்து வச்சுக்குவோம். பூண்டு பேஸ்ட்டு ஒரு 75 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இஞ்சி பேஸ்ட்டும் அதே மாதிரி 75 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தக்காளி ஒரு 5 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 பச்சை மிளகாய், புதினா மல்லி தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 75 கிராம், தயிர் 3/4 கப்பு, ஒரு லெமன் சாறு எடுத்து பிழிஞ்சு வச்சுக்குவோம். வாங்க நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கடாய் ஸ்டவ்வில் வச்சு கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா 100 மில்லி நெய் விட்டுக்குவோம். 150 மில்லி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் நெய்யில் நல்லா வதக்கிக்குவோம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். சாப்பாடு கெட்டும் போகாது. ஸோ நல்லா அடுப்பு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்குவோம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் அதோடு சேர்த்துக்குவோம். 5 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் பொடியை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். புதினா மல்லி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். முந்திரி பருப்பு நம்ம சாய்ஸ் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. மட்டன் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். அதையும் அதோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். தயிர் சேர்த்துக்குவோம். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அரிசி எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாஸ்மதி அரிசி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சு இப்போ அதை கழுவி சேர்த்துக்குவோம். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக ஒரு கிளறி மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. அதை விட்டு லைட்டாக கிளறிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு. லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சாப்பாடு 5 பேர் நல்லா சாப்பிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனையும் புழிஞ்சு விட்டுருவோம். லெமன் சாறையும் கலந்துட்டு
லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப போட்டு கிளறாதீங்க, சாப்பாடு வந்து உடஞ்சிடும். ஸோ லைட்டாக கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் உங்களுக்கு நல்லா வத்திடுச்சு. அதில் வந்து தண்ணியெலாம், மசாலா தண்ணியெலாம். இப்போ சாப்பாடு அப்படியே லைட்டாக பரட்டி போட்டு நம்ம சூப்பராக உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க லைட்டாக கிளறி விட்டு தம்மில் விட்டுருவோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது மேலே நம்ம கடாய் தூக்கி வச்சுருவோம். ஸ்டவ் நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தோசைக்கல் நல்லா சூடானதும் அதே தோசைக்கல்ல அப்படியே கடாய் மேலே தூக்கி வச்சுருவோம். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சாப்பாடு தம்மாகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு டேஸ்டான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒன் டே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம பவுலுக்கு சாப்பாடை மாற்றிக்குவோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.